நல்லது மட்டுமே நடக்கும் என்ற கருத்தில் ஒரு கட்டுரையை ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் ஆரம்ப கால புத்தகமாக இருக்கக்கூடிய அருளமுதத்தில் எழுதியிருப்பார். இது ஸ்ரீ கர்மயோகி அவருடைய எழுத்தை ஒட்டியே அவருடைய கருத்துக்களை பகிரக்கூடிய பதிவுகளாகத்தான் இந்த பதிவுகள் இருக்குது. அதில் இந்த நல்லது மட்டுமே நடக்குங்கிற தலைப்பில் சொல்லியிருக்கக்கூடிய முதல் பேராவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு உதாரணம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அமெரிக்கர் ஒருத்தர் பாண்டிச்சேரி ஆசிரமத்துக்கு வந்திருக்காரு. 56 வயசானவர். அவருடைய மனைவியும் 3 வயதுக்கு வந்த குழந்தைகளையும் விட்டுட்டு வந்திருக்காரு. வெளிநாடுங்கிறதுனால அவருடைய வீட்டில் அங்கேருந்து தகவலை அனுப்புவதற்கு அப்போ டெலக்ஸ்ன்னு இருக்கிற மாதிரி, இப்போ இமெயில் இருக்கிற மாதிரி அப்போ டெலக்ஸ் வசதி இருந்திருக்கு. இங்கே வந்து இங்கே பாண்டிச்சேரிக்கு வந்து தங்குற இடத்துலையும் அதே வசதி இருந்ததுனால தன்னுடைய மனைவியிட்ட, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியிட்ட வீட்டு செய்திகள்லாம் அடிக்கடி அனுப்பும்படி சொல்லியிருந்திருக்காரு. வந்தவர் வேலையில் ஈடுபட்டு தன்னை மறந்து இருக்கும்போது அவர் இப்போ திடீர்னு ஞாபகம் வந்தபோதுன்னா 7 நாள்களாக ஒரு வார காலமாக மனைவியிடம் இருந்து எந்த தகவலுமே வரலை அப்படின்னு இருக்கும்போது என்னென்னா, வீட்டில் உள்ளவங்களை பற்றி எந்த செய்தியும் வரலையேங்கும்போது 7வது நாள் அவருக்கு வந்து மனசு உடஞ்சிட்டு, நல்ல செய்தியாக இருந்தால் மனைவி அனுப்பியிருப்பாங்க, நல்ல செய்தி எதுவும் இல்லை போல இருக்குது, அதனால் அனுப்பலைன்னு சொல்லி மனம் கலங்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ அன்னை இந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வப்பட்டு தேடி பார்த்தபொழுது அன்னை சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தா, இந்த மாதிரியான தருணங்களில் நல்லது மட்டுமே நடக்குங்கிற ஒரு தீர்மானமாக நாம் நம்பணும். தேவையில்லாத கிளேசத்துக்கும் கலக்கத்துக்கும் சந்தேகத்துக்கும் ஆளாகக்கூடாது. நம்மளுடைய நம்பிக்கை நல்லது மட்டுமே நடக்குங்கிற ஒரு திடமான நம்பிக்கையில் வச்சுக்கணும்னு சொல்லும்போது, அவர் இந்த சந்தேக மனப்பான்மை, இவருடைய உள்ளுணர்வு, அந்த உள்ளுணர்ச்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைதி அடைஞ்சார். அவருக்கு இந்த அன்னையுடைய கருத்தை தெரிஞ்ச உடனே மனசு லேசாகிறது பார்த்தோன்னா அவருக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கு. அப்போ மனசு அந்த பாரம் குறைஞ்ச உடனே பார்த்தா வீட்டில் இருந்த டெலக்ஸ் மிஷினில் மெசேஜ் வந்து டைப் அடிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா, இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அற்புதமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆங்கிலத்தில் தகவல் வருது. இதுதான் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புறதுக்குள்ள நம்பிக்கையுடைய பலம். நம்ம நினச்சதை நம்ம நடத்திக்கிறதுக்கு, இறைவன்கிட்டேருந்து வாங்கிக்கிறதுக்கான திறம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் அதில் குறிப்பிட்டிருப்பார்.